எல்லாரும் நல்லா இருக்கணும். 18 படி 18 ஐயப்பர் கோவில். இன்னைக்கு கார்த்திகை 13 நாள். நம்ம இப்போ வந்திருக்க கோயில் வந்து 1000 ஸ்ரீ சித்தி விநாயகர் ஸ்ரீ துர்கையம்மன் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே நம்ம வந்து இங்கேயும் ஒரு ஐயப்பரை வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ரொம்ப நல்லா இருக்கு பார்க்கறதுக்கு. இந்த கோயில் ஆக்சுவலி நாங்கள் அன்னைக்கு வந்தோம், கொஞ்சம் நாங்கள் லேட்டாக வரதுனால க்ளோஸ் ஆகிடுச்சு. இன்னைக்கு எங்களுக்கு பாகியம் கிடைச்சிது. ஏகாந்தமாக சேவிச்சுட்டு இருக்கோம். உள்ள நுழைச்ச விநாயகர் இருக்க, இந்த பக்கம் வந்து துர்கையம்மன், அவருக்கு பக்கத்தே வந்து பாலதண்டாயுதபாணி, அவருக்கு பக்கத்துல வந்து ஸ்ரீனிவாச பெருமாள் ஸ்ரீதேவி பூதியுடைய இருக்கா. அவருக்கு பக்கத்து ஐயப்பர், அவருக்கு எதிரியே வந்து ஸ்ரீ அபித குச்சலாம்பாள் சமேத ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரருடைய சன்னதி இங்க இருக்கு. அவருக்கு பக்கத்தே ஹனுமான் இருக்கு, காலவேர் சன்னதி இருக்கு. அதுமே நவகிரகம் பிரதிஷ்டை பண்ணியிருக்கா. ஸோ அவருக்கு பக்கத்தே ஹனுமான் இருக்கு. நாங்க வந்து அதாவது இப்ப வந்து புதையல் மாதிரி ஆயிடுது. இப்ப நாங்க ஐயப்பர் தேடி 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 வரத்துக்கு எனக்கு நிறைய கோவில்கள் கிடைக்கிறது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்க. நேற்று சொன்ன மாதிரி 18 படி 18 ஐயப்பர் கோயில் நினைச்சிட்டு இருந்தேன். 18க்கு மேலேயே போகும்போது இருக்கு. அவ்வளோ ஐயப்பர் கோயில் நம்மளுடைய சரௌண்டிங்ஸே தமிழ்நாட்டில், எஸ்பெஷலி சென்னையிலேயே அவ்வளோ கோயில் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது எங்க இருக்குன்னா அஜீஸ் முல்க் 5th ஸ்ட்ரீட்ல இருக்கு. 1000 எக்ஸ் 1000 விளக்கு சென்னை 6ல இருக்கு. இந்த கோவில் வந்து 120 வருஷம் கோயில் சொல்றா. 100 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கோவில். வர டிசம்பர் 6ஆம் தேதி வந்து சுவாமிக்கு மண்டல பூஜை உண்டு, விளக்கு பூஜை உண்டு, புறப்பாடும் இருக்கான். சுவாமியோட புறப்பாடு இருக்கான். நீங்களாம் வந்து கண்டிப்பா இந்த கலந்து சேவிச்சுக்கலாம். இங்க வந்து அப்புறம் இன்னும் லேண்ட்மார்க் தெரியணும்னா சர்ச் பார்க் இருக்கு இல்லையா, அதுக்கு ஆப்போசிட் சைடில் கிராஸ் பண்ணீங்கன்னா இந்த அதுக்கு நேர் சந்திலேயே வருது இந்த கோவில். இங்க வந்து அம்மன் கோயில் எங்க இருக்குன்னு கேட்டாலே அவளே சொல்றா. ஸோ கண்டிப்பா வாங்க, எல்லாரும் சுவாமியை வந்து ஐயப்பரை சேவிங்க. எல்லாரும் நடக்கணும். சுவாமியே சரணம் ஐயப்பா.